த ட்ரூத் சம்திங் தே டோன்ட் லைக் இட். ஸோ திஸ் இஸ் அவர் சி நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷனே சொல்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர். ரிசர்ச் ஒரு டீம் பாகுபலி மாதிரி நம்மளால் ஏன் எடுக்க முடியலன்னு சொன்னால் யோசிக்க முடியல. சினிமாவே ஒரு பேட்டர்ன் சார். ஆமாம், ஒரு பேட்டர்ன் எப்படின்னா திடீர்னு லவ் படங்களாக எடுப்பாங்க சீசன். திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹாரர் மூவியாக வந்து நிற்கும். அடுத்தடுத்து வந்து நேரம் ஒரே டைரக்டரே கூட பண்ணுவார். கரன்சியே பாகிஸ்தானில் சார் இந்தியன் கரன்சி வாஸ் அவைலபிள் இன் நேபாள் சார். நீங்கள் இங்கேருந்து ஒரு தாவூத் இப்ராஹிமோட ஒரு கேங்கை வந்து கேங்கை வந்து நேபாளில் ஐ திங்க் 2009 அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட இருந்ததுலாம் இந்தியன் கரன்சி தான், ஃபுல்லாக இந்தியன் கரன்சி தான் he was having. இந்தியன் கரன்சி வாஸ் ஈஸிலி அவைலபிள் எவ்ரிவேர் அக்ராஸ். பாகிஸ்தான்லேயும் அவைலபிளாக இருந்தது, ஆப்கானிலையும் அவைலபிளாக இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, தான் உண்மை. வணக்கம் மைக்கம் நேயர்களே, இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலு. நம்ம வந்து புதுசாக இந்த என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கும் உங்களுடைய ஆதரவு தரணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதிக அளவில் நம்ம எப்படி அரசியலுக்கு பண்ணிங்கன்னா அதே மாதிரி இதற்கும் நீங்கள் பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். இந்த மைக்கேமில் வந்து உளவியல், பங்கு சந்தை, சினிமா, புது சினிமா, பழைய சினிமாவுக்கு பின்னாடி இருக்கிற ட்ரேடு, இந்த மாதிரி பல விஷயங்களை அலச போகிறோம். நம்மோடு விஜய் விஸ்வநாத் சார் இருக்கார். அவர் வந்து மீடியா ட்ரேட் அனலிஸ்ட்டு. அதாவது சினிமாவுடைய இது மற்ற விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நிபுணத்துவம் உள்ளவர். இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம், அவர் பழைய படங்களுடைய தீவிர ரசிகர். அவரும் நானும் பல விஷயங்களில் சிவாஜி கணேசன் இதெல்லாம் பற்றிலாம் பேசியிருக்கோம். அதனால் இந்த விஷயங்களையும் நம்ம வந்து அடுத்தடுத்ததில் வந்து அவரோட உட்காந்து அலசுவோம். இன்றைக்கி பேச போகிறது துரந்தருடைய பார்ட் 1 பார்ட் 2 வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்குது. பார்ட் 1 வந்து ஓடிடியிலும் இருக்குது. மிகப்பெரிய அளவில் வசூல். இந்த ட்ரெண்டு வேறு மாறிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர்கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் முத்லிப் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளைக்கு பிறகு மீண்டும் நாம் இந்த இதை சந்திக்கிறோம், இந்த சினிமா சம்மந்தமான விஷயங்களில். சமீப காலமாக இந்த வெப்சீரிஸ்லாம் வந்த பிறகு நாட்டுப்பற்று படங்கள் ஒரு பக்கம், நம்முடைய சாகசங்கள், அதாவது ஏஜென்சிகளுடைய சாகசங்கள். ஏஜென்சிகள் பற்றி நமக்கு ரொம்ப தெரியாது. நம்மலாம் பார்த்தோன்னா சிஐடி சங்கர், ரகசிய போலீஸ் 115, இன்ஸ்பெக்டர் ஆசாத் இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். அப்புறம் அந்த ஒரு சிஐடின்னு ஒரு வெப்சீரிஸ் சீரியல் வந்து சோனியில் வந்து சீரியல் தொடர்ச்சியாக நம்ம தூர்தர்ஷன் தமிழ்லேயும் அதை போட்டதெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி தொடர்கள் வந்த பொழுது அதெல்லாம் துப்பறிவாளர். ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய சாம்ராஜ்யமே இருக்குது. நம்ம இந்திய அரசுக்கு பின்னாடி கட்டமைக்கப்பட்டது 1968 RAW. அதுக்கு முன்னாடி ஐபி இப்போவும் இருக்குது, மத்திய உளவு பிரிவு. அந்த ஐபி மட்டுமே வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு தான் RAW ஆரம்பிக்கிறாங்க, ரிசர்ச் அண்ட் அனலிஸ்ட் விங்குன்னு. அவங்க வந்து இந்தியாவுக்கு வெளியே அவருடைய மகத்தான பணியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது இந்த படத்தை பற்றி RWA வந்து இந்தியாவுக்கு வெளியில், NIA வந்து இந்தியாவுக்குள்ள. ஆமாம், NIA இப்போ கொண்டு வந்தாங்க. ஐபி தான் ஆக்சுவலாக இந்தியாவுக்குள்ள. ஐபி தான். இது இல்லாமல் 22 உளவு அமைப்புகள் இங்கே இருக்குது. ஆமாம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் RAW இது அந்த மாதிரி தான். ஆனால் அது பெரிய இல்லை, அது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் சீக்ரெட் ஆப்ரேஷன். அதனால் ஜாஸ்தி சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சொல்ல மாட்டாங்க, ரொம்ப யாருக்கும் தெரியாது. RAW இப்போ தான் நான் ஏன் அதை சொல்ல வரேன்னா, RAW பக்கம் திரைத்துறை திரும்பினதுன்றது இப்போ தான் திரும்பியிருக்கு. அதுக்கு முன்னாடி ஃபேமிலி மேன் வெப் சீரிஸு, அதில் கிட்டத்தட்ட ஒரு RAW மேன் எப்படி அவர் ஒர்க் பண்ணுவார்ன்றதை கிளியராக கொடுத்துருப்பாங்க. அவர் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் உதவாத ஒரு உதவாக்கிற இந்த இன்சூரன்ஸு கம்பெனியில் வேலை செய்கிற ஏஜென்ட் மாதிரி தான். பையன் கூட மதிக்க மாட்டான். ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி தான் ஸ்பெஷல் ஆப்ரேஷன் சொல்லிட்டு OPSன்னு ஒரு படம். அது ராக்குள்ளே இருக்கிற விஷயங்களை, அதாவது இந்த நிதி எப்படி கையாளப்படுது, உள்ளுக்குள்ளே எவ்வளோ பெரிய துரோகத்தனங்கள் நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுவும் ஒரு அற்புதமான ஒரு இதெல்லாம் 2-3 பார்ட்டாக வந்திருக்குது. நம்ம வாசகர்கள், நம்முடைய நேயர்கள் பலரும் பார்த்துருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டு போய்கிட்டு இருக்கும்போது தான் நம்மளுடைய ரியல் லைஃப்லேயே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்லாம் பண்ண ஆரம்பிச்சு. சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்றது நேரடியாக தெரியும். சில இது பார்த்தீங்கன்னா இப்போ கனடா இந்த மாதிரி இதில் காலிஸ்தான் தீவிரவாதிகளை ஆப்ரேஷன் இப்போ ஒரு 10 நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஒரு தீவிரவாதி தொழுதுட்டு வரும்போது மர்ம மனிதரால் சுட்டு கொல்லப்பட்டார்னு வரும். அந்த மாதிரி பல விஷயங்கள். இதில் ஒரு கேரக்டர் வந்து நம்மளுடைய NSA டைரக்டர் அஜித் தோவலுடைய இதை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். அவரது அதெல்லாம் தாண்டி
ஒர்க்கு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லணுன்னா ஒரு 8 வருஷம் தர்காவில் பிச்சைக்காரன் மாதிரி வாழ்ந்தார். ஆமாம். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் தான் RAW கலைச்சி விட்டார் மொரார்ஜி தேசாய். அப்போ எவ்வளோ பெரிய சிக்கலை அனுபவிச்சிருப்பார் பார்த்துங்க. இன்றைக்கி அவர் அதெல்லாம் இன்றைக்கி இந்தியாவுடைய ஒரு கேடயம் மாதிரி அவர் ஜெய்சங்கர் எல்லாமே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இது இந்த மாதிரி காலகட்டங்களில் தான் இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. உரி தான் ஒரு அந்த ஆதித்ய தர் அவருடைய படம் நினைக்கிறேன்ல, தேர் ஆல் காஷ்மீரி பண்டிட். அந்த படம் உரி வந்து உங்களுக்கு அது ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம். இதிலெல்லாம் சினிமாட்டிக் இருக்குது, கமர்ஷியலுக்காக சேர்த்துருக்காங்க. ஆனாலும் சக்கப்போடு போட்ட படங்கள்னு சொல்லலாம். இப்போ துரந்தர் 1 வந்து நம்ம பேசலாம்னு நினச்சிருந்தோம். 2 வந்துடுச்சு. சொல்லுங்கள், 1, 2. இது எப்படின்னா சினிமாவே ஒரு பேட்டர்ன் சார். ஆமாம், ஒரு பேட்டர்ன். எப்படின்னா திடீர்னு லவ் படங்களாக எடுப்பாங்க. சீசன் திடீர்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஹாரர் மூவியாக வந்து நிற்கும். அடுத்தடுத்து வந்துனே இருக்கும். ஒரே டைரக்டரே கூட பண்ணுவார். அடுத்தடுத்து ஃபேக்ட்ரி மாதிரி அடிச்சு விட்டுருப்பாங்க. அந்த காஞ்சனா அந்த மாதிரிலாம் வந்துச்சு. நீங்கள் இங்கே இப்போ வேண்டாம், நீங்கள் ஏன் காஞ்சனாக்கு போகிறீங்க? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 100வது நாள் உடனே 24 மணி நேரம் இந்த மாதிரி வந்துனே இருக்கும். அதை சுற்றி ஒரு 10 விஷயங்கள் வந்துனே இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் ஓகே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும், துரந்தரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது வெல் ரிட்டன் ஃபிலிம். அதாவது இந்த ரோஜா படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் அவர் திருந்துருவார், வில்லன் தெரிஞ்சிடும். ஆமாம், கஷ்டப்பட்டு இவனை கடத்தி கொண்டு போய் போனதே அவன் வசீம் கானை ரிலீஸ் பண்ணணுன்றான். அவன் கட்சியில் திருந்திடுவான். அது எப்படி திருந்துவான்னு எனக்கு தெரியல. ஒன்ஸ் அ ஃப்ராட் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ராட். ஆமாம், ஒன்ஸ் அ மர்டர் இஸ் ஆல்வேஸ் அ மர்டர். இல்லை, அவனை மூளைச்சலவை செய்யப்பட்டவன். ஆமாம், ரைட்டா. அவன் அதுக்கு தான் இவனை கொண்டு போகிறான். அவன் யாரை சொல்கிறான், படம் ஆரம்பிக்கும் போது வசீம் கானை ரிலீஸ் பண்ணணும் தான் இவனை கொண்டே போகிறான். ஆமாம், இவனை கொண்டு போகிறவனா கிளைமேக்ஸில் எப்படி அவன் தெரிஞ்சுட்டு நீ போயிடுவான். அது எப்படி? அது ரெண்டாவது, இவங்க எல்லாருக்கும் ஒரு வியாதி இருக்குது. நீ எப்படி தமிழ் பேச கற்றுக்கிட்டே? நான் கோயம்புத்தூரில் படித்தேன். வேறு தமிழ்நாட்டில் வேறு எந்த அவர் கூட தமிழ் பேசுவார். தமிழ் மீது அவ்வளோ பட்டுன்னு வச்சிங்களா? சரி, தமிழ் பட்டுன்னு வச்சுக்கதா. தமிழ் பட்டு அவங்க கால்டு வேர்டெலாம் படிக்க வச்சுருக்காரு. அவங்க அதை விட்டுலாம். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு 20 வருஷம் கழிச்சு சிரிக்கிற மாதிரி அந்த படம் கிடையாது. இட்ஸ் அ சீரியஸ் ஃபிலிம், வெல் ரிட்டன் ஃபிலிம். ஒரு எங்கே ஆரம்பிக்கிறோம் எங்கே முடிக்கிறோம் இன் பார்ட் 1 வாஸ் வெரி கிளியர். ஆனால் எனக்கு ஒரு இது இருக்குது, RAW உடைய இதுவாக தான் அந்த படம். அவர் ஒரு ஏஜெண்ட்டாக தான் போவார். அவர்கள் அவ்வளவு சாகசம் செய்வார்களான்றது ஒரு சார். இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சொன்னது தான். இப்போ அஜித் தோவல் வந்து ஒரு தர்காவில் பிச்சைக்காரனா 8 வருஷம் வந்திருக்காருன்னு சொல்லும்போது அவர் என்னெல்லாம் சந்திச்சிருப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த எவ்வளோ இன்ஃபர்மேஷன் அவர் இந்தியாவுக்கு கொடுத்துருப்பாரு. அதில் அவர் மாட்டாமல் இருந்திருக்கணும். தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் தேர். இது வந்து சினிமாவில் கொஞ்சம் எக்ஸாசரேஷன்ஸ் இருக்கும், பறந்துக்கிருந்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்குமே தவிர, பட் டெஃபினட்டாக சண்டை நடந்திருக்கும். வில்லன் டீமுக்குள்ளெல்லாம் போகிறது அதெல்லாம் வந்து அதெல்லாம் சார். அது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான், காலிஸ்தான்னு ஒருத்தன் சொல்கிறான்னு சொல்லி கனடாவில் போடுறான்னா, அப்போ அது ஒரு இன்ஃபில்ட்ரேட்டட் கில்லிங் தான். அது வந்து அப்போ எப்படி பண்ணியிருப்பான், அவன் போருக்கு எந்த மனநிலையில் போயிருப்பான், அவன் எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருப்பான், அதெல்லாம் தெர் இஸ் அ ஸ்டோரி பிஹைண்ட் எவ்ரி திங். ஈவன் பெக்கர் ஹேஸ் அ ஸ்டோரி. அவனுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதனால் இது டீட்டெயிலிங் வாஸ் ஸோ குட். இந்த டீட்டெயிலிங் வாஸ் ஸோ குட். நீங்கள் 80ல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸு 2K கிட்ஸுக்கெலாம் இதெல்லாம் தெரியவே தெரியாது. 89, 90கள்லாம் பார்த்தீங்கன்னா அனில் கபூர் அந்த மாதிரி ஒரு 10 பாலிவுட் ஆக்டரு நடுவில் அப்படி தாவூத் இப்ராஹிம் உட்காந்துன்னு ஷார்ஜா மேட்ச் பார்ப்பார், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்ப்பார். ஆமாம், நம்ம லைவ்லேயே பார்த்துருக்கோம் நம்ம அவர். பட் ஹீ பிகம் அ வில்லன் டு இந்தியா ஒன்லி ஆஃப்டர் 93 பிளாஸ்ட். அதுக்கு முன்னாடி கிடையாது. ஸோ இது வந்து அப்போலேருந்தே அவங்க ஒரு ஒரு பிரெயின் வாஷ்டு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கான். அது அவன் வெளியில் காட்டினது 93. அதுக்கப்புறம் அவங்க கூட யாரும் சவகாசம் வச்சுக்கல, அது வேறு விஷயம். ஸோ இந்த படத்தை பொறுத்த பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து என்ன நடந்ததோ அதை சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக பர்ஃபெக்டாக கொடுத்த படம். த ரஹ்மான் பாய் அந்த படத்த கேரக்டர், அக்ஷய்குமார் பண்ண கேரக்டர் சார் ட்ரூ, ரியல் கேரக்டர், ஸோ ட்ரூ. அது அப்படி வந்து தே ஹவ் டன் இட். அவனுக்குள்ளே ஒரு பெயின் இருக்குது, அந்த மாதிரிலாம் அந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்லப்பட்டது. பட் அந்த ஒரு விஷயம் மிஷன் முடியும் போதும் அந்த மாதவனோட எக்ஸ்பிரஷன், அந்த அஜித் தோவலோட எக்ஸ்பிரஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ பிளான்ட் ஒன், திஸ் இஸ் அ இட் ஹஸ் டு கோ. அந்த டைரக்ஷன்ஸ் வாஸ் வெரி கிளியர்லி கிவன். எவனுமே அந்த படத்தில் திருந்தலை. அவன் ஒரு மிஷனோடு இருக்கான், அந்த மிஷன் தான் அவன் பண்ணான். இது ஒன்று. பார்ட் 1 வந்து
1350 கோடி கலெக்ட் ஆச்சு. 1350 350 இந்தியாவில் மட்டுமா? இந்தியா ஐ மீன் தேட்ரிக்கல் கலெக்ஷன்ஸ். தேட்ரிக்கல் கலெக்ஷன். அப்போ ஓடிடி ஓடிடி அதெல்லாம் சேட்டலைட் அதெல்லாம் ஓடிடிலாம் இப்போ ரிலையன்ஸ் தான், இது ஜியோ தானே அது. ஸோ ஓடிடிலாம் அவங்க விற்க மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயே வச்சுப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓடிடியில் வந்துடுச்சு. அதுதான் அவங்களுக்குள்ளே கொடுத்துப்பாங்க, ஷேரிங்கில் போகும், வாட் எவர் இட் இஸ். அது ஒரு வேல்யூவேஷனாக நம்ம தமிழ்நாடு மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் படம் எடுத்தாலே ஓடிடிக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். ஜியோ ஸ்டுடியோவோ ஹாட் ஸ்டாரோ எடுக்கிறான்னா அவனுக்கு ஏற்கனவே ஓடிடி இருக்குது. ஈவிலாக சட்டன் வருமானம் தானே, அது கணக்கு. அது ஒரு கேல்குலேஷன் இருக்கும்ல, அந்த இதை போடுறதுக்கு ஒரு கேல்குலேஷன் இருக்கும். இப்போ சன் பிக்சர்ஸ் படம் எடுக்கிறாங்க, அவங்க தானே படம் போட்டுக்கிறாங்க. அதில் வந்து மார்க்கெட்டிங்கில் வர படம் தானே, அவங்க சேட்டலைட்டுக்கும் தனியாக போய் யார்ட்டையும் விற்கல இல்லையா. அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 130 கோடி 1350 கோடி கிட்ட கலெக்ட் ஆகும், ஆல் இண்டியா கலெக்ஷன். ரெண்டாவது அந்த படத்தில் என்னென்னா த டைரக்டர் ஆதித்யா தர் ஹஸ் பிகம் அ சூப்பர் டைரக்டர் ஃபார் பாலிவுட் டுடே. காரணம் என்னென்னா இங்கே இருந்த ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணது, கம்ப்ளீட் ஸ்டீரியோ டைப்பை பிரேக் பண்ணிட்டார். என்ன பண்ணார் சார்? இப்போது பிகேன்னு ஒரு படம் பார்த்துருக்கீங்களா? அது அமீர் கான் படம், ஓகேவா? அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பாக மார்க்கிங் இண்டோ காட்ஸ், இதெல்லாம் இப்போ கடவுளை கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயமா இருந்தது நமக்கு. நம்ம அப்படியே வளர்ந்துட்டோம், அப்படியே பார்த்து கடவுளை நம்மளே கூட கடவுளை வந்து அந்த பாட்டெல்லாம் பாடுவோம், அதெல்லாம் பண்ணுவோம். அது ஒரு உரிமை தானே, கருத்துரிமை. அது கருத்துரிமை, அதெல்லாம் இருக்குது. இப்போ அந்த கருத்து உரிமையெல்லாம் மாறி போச்சு இந்தியாவில். இப்போ நவ் தட் ஹஸ் பீன் டேக்கன் இட் ஃபார் சீரியஸாக ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்ன கம்பேரிசன் வருது, நீ அங்கே அதை பண்ணுறியா, இங்கே அதை பண்ணுறியா, இங்கே மட்டும் ஏன் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸ்னஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மார்க் கும்பலுக்கு நடுவில் ஒரு சீரியஸ் நரேஷனோட ஒரு படம் கொடுத்ததுனால he became the hottest director. இது ஒரு வகையிலான வியாபார தந்திரம் தானே. வியாபார தந்திரம் தான், தேசபக்தியை வைத்து எடுக்கிறது. கரெக்டு. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இந்த படத்தை பற்றி யாருமே அப்ரிஷியேட் பண்ணி பேசலையா? ஏன் நோ பாலிவுட் யாருமே எந்த கான்ஸும் பேசலை, யாருமே இதை பற்றி பேசலை. ஆதித்யா தர் தானே ஃபேண்டாஸ்டிக் ஜாம், ஒருத்தரும் சொல்லி எல்லாம் கப்பு சிப்புன்னு இருக்காங்க. பிகாஸ் தே டோன்ட் லைக் இட், த ட்ரூத் சம்திங் தே டோன்ட் லைக் இட். ஸோ திஸ் இஸ் அவுட். சி, நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷனே சொல்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர்னு, நம்ம ராகுல் காந்தியே சொல்கிறார் அப்படி தான். ஸோ தே டோன்ட் வாண்ட் டு அக்செப்ட். செகண்ட் பார்ட்டில் ஏதோ பாஜகவுக்கு ஆதரவாக திணிக்கிற மாதிரி ஏதோ இருக்குன்ற மாதிரி. சார், ஆக்சுவலாக ஒரு காஷ்மீரி முஸ்லீம் இந்த டிமானிட்டைசேஷன் நடந்த உடனே ஈ ரோட் அ லாங் ஃபேஸ்புக் போஸ்ட். நான் திங்க் உங்களுக்கு கூட அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன். பட் அதுக்கப்புறம் நிறைய அல்கரிதம் மாறி போச்சு, இப்போ அது தேட முடியல, நேமை மறந்து போச்சு. வாட் ஹி ஹஸ் ரிட்டன் இஸ், பை டிமானிட்டைசேஷன் என்னோட பசங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும், பிகாஸ் இனிமேல் அவன் கல்லெறிய மாட்டான், அவன் வியாபாரம் பண்ண கற்றுப்பான் அப்படின்னு வந்து ஒரு 28-30 பாயிண்ட் போட்டு ஒரு பெரிய போஸ்ட் அது ஃபேஸ்புக்கில் ரொம்ப நாள் சுற்றிச்சு. அது எல்லாருமே வாட்ஸ்அப் அவ்வளோ ஆக்டிவாக கிடையாது அந்த டயத்தில், அப்போ எல்லா இடத்துலையும் சுற்றிச்சு. அவங்களுடைய லிவிங் கண்டிஷன்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். புரியுதா? அவன் மிஷனே வந்து காத்தால் எழுந்தவொடனே ஒரு 10 கல் எடுத்துக்கணும், வெளில போகணும், மிலிட்ரி டேங்கர் அடிக்கணும். இன்றைக்கி மிலிட்ரி டேங்கர் அடிக்க சொல்லுங்கள். பஹல்காம் நடந்தது இல்லைன்னு சொல்லலை, அது இந்த நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலங்காலமாக நடக்கிற பிரச்சனை. பட் முன்ன மாதிரி காலங்காலத்தில் இருந்தவொடனே கல் எடுத்துன்னு எந்த பையனும் போகல. 3-4 யூனிவர்சிட்டி வருது இப்போ ஜம்முவில், காஷ்மீரில் வருது, யூனிவர்சிட்டி வருது. நேற்று ஒரு 5-6 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க லடாக்கை, நிர்வாக வசதிக்காக. Omar Abdullah has accepted. He is cooperating with center and he says this is what we want. We want progressive. We want to progress in life. We don't want this. So what if I don't hoist a independent flag? I am hosting the country flag. I am okay. புரியுதா? இதெல்லாம் மாற்றங்கள். இப்போ துரந்தர் 2 அந்த டிமானிட்டைசேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அவ்வளவு பெரிய ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் வந்து 12 வருஷமாக மோடி எங்களை தெருவில் நிற்க வச்சிட்டாருன்னு சொன்னால் தட் ஹி ஹஸ் டன் இட் ஃபார் த கண்ட்ரிங்கிற மாதிரி அது போர்ட்ரே ஆகும்போது அது ஒரு கூஸ் பம்ப் தானே, அது ஒரு பேசும் பொருளாக தானே மாறுது. இப்போ இதுலேயே அந்த பணம் கள்ள நோட்டு அச்சடிப்பாங்கள்ல, இந்த பிளாக்லாம், அது அதை பற்றி பெருசாக பேப்பர்லலாம் வந்தது கிடையாது. இது படத்தில் வரதை வச்சு நம்ம இவர் தப்பு பண்ணுற தப்பு இல்லை, அதுக்கு நான் போகல. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது.
நடந்திருக்கு. இந்தியன் கரன்சியே பாகிஸ்தானில் சார் இந்தியன் கரன்சி வாஸ் அவைலபிள் இன் நேபாள் சார். நீங்கள் இங்கேருந்து ஒரு தாவூத் இப்ராஹிமோட ஒரு கேங்கை வந்து டி கேங்கை வந்து நேபாளில் ஐ திங்க் 2009 அரெஸ்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவங்ககிட்ட இருந்ததுலாம் இந்தியன் கரன்சி தான், ஃபுல்லாக இந்தியன் கரன்சி தான். ஐ வாஸ் ஹேவிங் இந்தியன் கரன்சி வாஸ் ஈஸிலி அவைலபிள் எவ்ரிவேர் அக்ராஸ். பாகிஸ்தான்லேயும் அவைலபிளாக இருந்தது, ஆப்கானிலையும் அவைலபிளாக இருந்தது. அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது, தான் உண்மை. டிமானிட்டைசேஷனுடைய விஷயமே அதான். டிமானிட்டைசேஷன் பண்ணால் எப்படி கருப்பு பணம் உள்ளே வரும்? நீங்களா ஒன்று நினச்சி நீங்களா பேசுவீங்களா? 17 லட்சம் கோடி போச்சு, 17 லட்சம் கோடி வந்துடுச்சு இப்போ திருப்பி. திஸ் இஸ் டன் டு கண்ட்ரோல் சர்டன் செக்யூரிட்டி திங்ஸ். அதுக்காக பண்ணது தான் அது. டிமானிட்டேஷனில் வந்து இன்னொரு பிரச்சனை இருந்தது, கருப்பணன்றது வரல. அது வரல. 12 லட்சம் கோடி மீதி 5 லட்சம் கோடி கருப்பணன்றது வரல. ஒன்று. ரெண்டாவது, அதில் சில விஷயங்கள்லாம் நடந்தது. ஆனால் நான் பார்த்தது எப்படின்னா, டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்குல்ல, ஹியூஜ். அதுதான், அதுக்கு நம்ம மாறிட்டோம் இப்போ. நான் ஐ வாஸ் தேர் இன் பாம்பே ஃபார் தட் கான்க்ளேவ். சேகர் சர்மா, பேடிஎம்மோட ஓனர், ஒன் ஆஃப் த ஃபவுண்டர், he was giving a lecture. The entire decision that demonetization is announced, okay, நைட்டு 12 மணிக்கு அப்புறம் ஆகாதுன்னு 8 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுறாரு. சாயந்தரம் 9:30 they are all meeting Prime Minister. காத்தாலே உங்களுக்கு கூட மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு 9:30 is discussing with them how can you do all this digital payment as quick as possible. So that's how the digital payment has come. இன்னைக்கு அதோடைய இது வந்து இன்னைக்கு பணப்பரிமாணம், அதான் காகித We are world number 1 எல்லாமே. We are world number 1 UPI users. We are the world number 1 today. You don't need money actually. இங்கே இல்லைனா அங்கே இல்லைனா இங்கேருந்து போய்ட்டு முன்னாடிலாம் ஒரு 5000 வாங்கினோன்னா இங்கேருந்து அங்கே போகணும், அவன் இருக்கானான்னு பார்த்து அங்கே போய் வாங்கிட்டு வரணும். கடன் தரணும்னு நினைக்கிறவர் கூட டக்குன்னு முடிஞ்சிடும். கடன் தரணும்னு நினைக்கிறவர் கூட நீங்கள் அவரை போய் பார்க்கணும், பார்த்து தான் வாங்க முடியும் ஃபிசிக்கலாக. ஸோ அதெல்லாம் நம்ம காலங்கள், நம்ம ஜென்ரேஷன்ஸ். இப்போ எல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு இப்போ பியூட்டிஃபுல்லாக. ஸோ திஸ் இஸ் ஒரு பெரிய ரெவல்யூஷன் தான். டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் இந்தியா இஸ் அ ரெவல்யூஷன் அண்ட் வி ஹவ் பிகம் ஆல்மோஸ்ட் வேர்ல்ட் டாப்பர் டுடே ஆன் டிஜிட்டல் கரன்சிஸ். சரி, இப்போ துரந்தர் 2 என்ன சொல்லு? துரந்தர் 2 வந்து 1780 கோடி சார் அஃபிஷியலி. அப்ராக்சிமேட்டாக அதுதான் வந்திருக்கு. ஓகே, நெட்டுன்னு பார்த்தீங்கன்னா துரந்தர் 2 இஸ் அபவுட் 1150 crore நெட். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து 850 to 850 சம்திங் இஸ் அ நெட் கலெக்ஷன் சொல்கிறோம். ஸோ டுகெதர் திஸ் ஃபிலிம் ஹஸ் கிராஸாக பார்த்தீங்கன்னா 2700+ crores. 2700 2 பார்ட்டும் சேர்த்து. ப்ரொடக்ஷன் காஸ்ட் அது என்ன ஒரு 400-500 கோடி இருக்கும், அவ்வளோதான். பாதி மேலே ஸ்டுடியோவில் எடுத்துருப்பாங்க. ஒரே காஸ்டியூமு, ஓகே, எல்லாம் தாடி சேவ் பண்ணுறது, மேக்கப்லாம் பெரிய பிரச்சனைலாம் இல்லை. செட்டு ஒரே செட்டு தான், ஒரே மாதிரியான வைக்கிள்ஸ் தானே, அதில் ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அந்த அக்ஷய்குமார் டான்ஸ் ஆடுற, அக்ஷய் கண்ணா டான்ஸ் ஆடுற ஒரு சீக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்கானில் ஒரு அந்த வெயில் பேக்ரவுண்டில் ஆடுற மாதிரி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஆல் ஸ்டூடியோ பேஸ்டு தான். அதெல்லாம் எல்லாமே பாதி ஸ்டூடியோஸில் தான் எடுத்திருக்காங்க. இந்த படத்தையே பாதி ஸ்டூடியோஸில் தான் எடுத்திருக்காங்க. ஸோ வெல் பிளான்ட், அதை தான் சொல்கிறேன். சி, டீட்டெயிலிங், வெல் பிளான், ஹோம் ஒர்க், ஸ்க்ரீன் பிளே. ஆமாம், அட்டிக்காமல் அதை சுட்டதை நீங்கள் நானுமே பார்த்தோம் டிவியில், லைவில் தான் நடந்தது நம்ம ஊரில். ரிப்பப்ளிக் கேப்சர் பண்ணியிருக்கான், நெட்வொர்க் 18 கேப்சர் பண்ணியிருக்கான், எல்லா நியூஸ் சேனலும் கேப்சர் பண்ணியிருக்கான். லைவில் யுவர் ஷாட் டெட் லைவ். அதை கொண்டு வந்து அந்த படத்தில் கனெக்ட் பண்ணிட்டான். எதனால் அவனை சுட்டாங்கங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டான். அண்ட் தட் இஸ் டு சி கரண்ட் அஃபேராக எடுத்தால் கூட அதை கிளியராக எடுக்கணும்ல. என்ன நடந்ததோ அதை அப்படியே சொன்னால் தானே அதுக்கு வேல்யூ. வை பீப்புள் லைக் இட் பிகாஸ் ஹி நரேட்டட் வெல். அது சுவாரஸ்யமாக சொல்லிட்டு போல்டாக சொல்லிட்டான், யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. அதுக்கு தான் அவனை வந்து அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து யூ ஆர் டூயிங் திஸ் ப்ராபகண்டா ஃபிலிம்னு சொன்னால் அதுக்கு அவன் சொல்லிட்டான், சார்ஜி பிஜேபி டஸ் நாட் ரெக்வயர் மீ டு டூ அ ப்ராபகண்டா ஃபிலிம் டு வின் எலெக்ஷன், தே நோ ஹவ் டு வின் எலெக்ஷன் சொல்லிட்டு போயிட்டான். தட்ஸ் அ ஃபேக்ட். ஸோ துரந்தர் 2 வாஸ் வெல் ரிட்டன் ஃபிலிம். இது வந்து இட்ஸ் அ பேட்டர்ன் ஆஃப் மேக்கிங் ஃபிலிம். இப்போ இது போகுது, இன்றைக்கி துரந்தர், நாளைக்கு வேறு எதனா ஒன்று வரும் புதுசாக இருக்கும். தென் தே மே கோ பேக் டு 1971 இந்த பங்களாதேஷ், அதை பற்றி என்ன படங்கள் வரலாம். இது இன்றைக்கி இந்த ட்ரெண்டாக இன்றைக்கி இது ஓடுது படம் எடுக்கிறாங்க. இல்லை, அதான் கேட்குறேன், என்ன திடீர்னு இந்த ட்ரெண்டு வருதுன்னு கேட்குறேன். தேசபக்தி ட்ரெண்டு. தேசபக்தி ட்ரெண்டுனால நான் பதில் சொல்கிறேன். இப்போது 1965 திருவிளையாடல் இல்லையா,
1966 திருவருட் செல்வர், அப்புறம் கந்தன் கருணை. இந்த மாதிரி 1971 வரைக்கும் வெறும் சாமி படங்கள், வருஷத்துக்கு ஒரு பெரிய சாமி படம் வந்துன்னே இருக்கும். அது ஒரு ட்ரெண்ட் அப்போ போச்சு. ஏபி நாகராஜன் பண்ணார். தட்ஸ் அ ட்ரெண்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சங்கர், கே சங்கர், அந்த அதான் கே சங்கர் அவர் எல்லாம் பண்ணாங்க. ஒரு பக்தி படம்ன்றது ஒரு கான்செப்டாக அப்போ வந்து தேவர் ஃபிலிம்ஸ் படங்களும் அது மாதிரி வந்து போய் வந்தது. தேவரின் திருவருள், அது அப்புறம் அவர் நம்ம தெய்வம், அது இதெல்லாம் வந்து போயிட்டு அது ஒரு ட்ரெண்டு. இப்போ சாமி படமே வரதே கிடையாது. அப்போ அது ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஓடிட்டு இருந்தது. அது ஆக்சுவலாக ஸ்டாப் ஆனது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மீனாட்சி கல்யாணம்னு நம்ம விஜயகாந்தை வச்சு ஒரு படம் எழுதினார் கலைஞர். அதான் கடைசி. அதுக்கப்புறம் சாமி படமே வரது நின்று போச்சுங்க. இதுக்கும் கலைஞர் தான் காரணமா? அவர் எழுதினார் அவர் மட்டும் இல்லைன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இதுக்கு அவர் தான் காரணமா? அவர் மட்டும் இல்லைன்னா வந்துட்டே இருந்திருக்கும் படம் அப்படி. அது பாலிடிக்ஸ் ஆகிடும் நம்ம பேசினா. நான் பாலிடிக்ஸ் பேசுகிறேன்னு ஒரு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால் வேண்டாம். அது என்ன படத்தை மட்டும் பற்றி பேசலாம். பட் ஐ திங்க் திருவள்ளுவர்லாம் அந்த காலத்தில் எழுதியிருக்கிறார்ல, அவர் தொல்காப்பியர், கம்பர் எல்லாருமே எழுதியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யார் படிக்க வச்சாங்க? அதை பற்றி பேச வேண்டாம், விட்ருங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட், அவ்வளோதான். இதில் வந்து இப்போது டிடெக்டிவ் நிறைய வருது, போலீஸ் இன்ஃபில்ட்ரேட்டட் அந்த போலீஸோட ஸ்டோரிஸ் நிறைய வருது, கண்ட்ரிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஸ்டோரிஸ் அதெல்லாம் நிறைய வருது. இப்போ இது மாதிரி வரும், கொஞ்சம் நாளைக்கு அது இருக்கும். இதோட மவுஸ் ஒரு காலத்தில் குறையும் கண்டிப்பாக. ஏன்னா இதே எவ்வளோ நாள் பார்க்க முடியும். ஆனால் இது கிட்டத்தட்ட சில விஷயங்கள்லாம் ஆவணப்படங்கள் மாதிரி தான் இருக்குது. இப்போ உரி எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணப்படம் மாதிரி தான் அது. அதே மாதிரி ஃபேமிலி மேன் அந்த வெப் சீரிஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஆவணப்படம் மாதிரி தான். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதை போய் பார்க்கலாம். நம்மளே ரெக்கமெண்ட் பண்ணுறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படி தானே சொல்கிறாங்க. அதான் போய் பாரு, உனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுன்ற. எல்லாமே ஒரு பாஸ்ட்டில் நடந்தது தானே. பாஸ்ட்டில் நடந்து நம்ம எல்லா பாஸ்ட்டையும் போய் நினைவு வச்சுருக்க முடியாது, தேவையும் கிடையாது. இன்றைக்கி உலகம் வேறு வேலை போயின்னு இருக்குது இல்லையா? இன்றைக்கி வந்து ஐ எம் மோர் ஹாப்பி இஃப் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட் comes and put up an office in Sriperumbudur and make that Sriperumbudur as a high-tech city. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும், நல்லா எல்லாம் நடக்கும். நம்ம வந்து ப்ராக்ரஸிவை பார்த்துட்டு போனோமே தவிர என்ன நடந்தது பழசெல்லாம் எவ்வளோ நாள் பார்ப்பீங்க. பட் என்ன சொல்ல வந்தேன்னா, why there is an appreciation to Dhurandhar அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்கிரிப்டிங், the way it was written, the factual it was captured was mind-blowing. அதில் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் டீட்டெயிலிங், casting, he was very close to everything. வெரி க்ளோஸ் டு எவ்ரி திங். அதுதான் தட் இஸ் வாட் இஸ் பீப்புள் லைக் இட். இதே படத்தை கேவலமாக எடுத்து வச்சுருந்தா போக மாட்டான் சார் யாரும். நோ, பீப்புள் ஆர் நாட் ஃபூல்ஸ் டு கோ ஸ்பெண்ட் 3 hours 58 minute ஃபிலிம் சார். அது 4 மணி நேரம், 4 மணி நேரம் கிட்ட, 4 மணி 2 நிமிஷம் கம்மி. Who will go and spend that much of time in the theatre? When they are going and they are talking about it, they are enjoying about it, which means his grip அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படி பண்ணியிருக்கிறார். அது யூ ஷுட் அப்ரிஷியேட் தட் பாய். இட்ஸ் டன் எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். நீங்கள் ஜவானு பத்தானு எல்லாம் போகுது, 1000 கோடி பண்ணா, 2000 கோடி பண்ணா. ஜவான் கூட நல்லா போச்சு இல்லை? ஜவான் நல்லா போச்சு, பத்தானும் நல்லா போச்சு. பத்தானும் 1000 crores, ஜவானும் 1000 crores ப்ளஸ். நான் சொல்லிட்டா அதெல்லாம் நல்லா பார்க்கவே முடியல சார். அது வேறு சார். இப்போ நீங்கள் கொஞ்சம் திரும்பி போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே பல படங்கள் பார்க்க முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா ஒரு தரம் சொல்லியிருந்தார். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். பேட்டிலே ஷோலேயே அதுலேயே ஒன்று சொன்னார், நீங்கள் ஒரு தரம் பார்த்து துப்பின படத்தை நான் 4 தரம் பார்த்துருக்கேன். அவர் சினிமா எடிட்டராக இருந்திருப்பார்னு நினைக்கிறாங்க. மியூசிக்கு போடல, ஃபஸ்ட்டு பார்க்கணும், அப்புறம் அதுக்கு மியூசிக்கை போடணும். அதுக்கு அந்த மாதிரி அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அவர் சொன்னார், நீங்கள் ஒரு தரம் பார்த்து துப்பின படத்தை நான் 4 தரம் பார்த்துருக்கேன். இது என் தொழிலுக்கு நான் செய்கிற தர்மம்னு சொல்லி தான் சொன்னேன். கரெக்டு. RAW பற்றி வரும்போதே இங்கேயும் ஒரு படம் வந்துச்சு இல்லை, தமிழ்லையும் காமெடி கோலமாவை எடுத்து இந்த ஒருத்தரை வச்சுக்கிட்டு RAW படம் எடுத்தாங்க. See, that's what I'm saying. If you make a film for star, then you should really make a film for star. உன்னுடைய ஒரு கதையில் ஒரு ஸ்டாரை வந்து நீ உட்கார வைக்கணும். எனக்கு விஜய் இஸ் அ பிக் ஸ்டார் இல்லையா? அவருக்குன்னா நீ அப்போ அவருக்காக கதை பண்ணியிருக்கணும். ஏன் அவர் இல்லையா? துரந்தர் ஹீரோ பிக் ஸ்டார் இல்லையா? See, Ranveer is fitting into all the roles. நாளைக்கு ரன்வீரை கூப்பிட்டு நீங்கள் ஒரு காமெடி பண்ண சொன்னால் அவர் பண்ணுவார். அதான் அப்போ இது பொருந்தாது இல்லை? இது பொருந்தா. அதான் நான் சொன்னேன், உன்னோட பிக்சர் வாங்க. நீ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா தென் யூ ஷுட் கோ. இல்லைங்க, நான் அப்படி வரல, ஹோம்ஒர்க் கிட்ட நான் வரேன். நீங்கள் பீஸ்ட் எடுக்கிறீங்க, அது ஒரு RAW ஏஜென்ட்டு ஒரு காம்ப்ளெக்ஸில் வந்து மாட்டிக்கிறோம், அங்கேருந்து அவங்கள காப்பாற்றுறோம். இப்படி தானே அந்த கதை போவோம். நான் பீஸ்ட் பார்க்கல, கொடுமை, தப்பிச்சிட்டிங்க. படம் அப்படி தான் போகும். கடைசியில் அந்த RAW ஏஜென்ட் வந்து
இந்திய விமானப்படை விமானத்தை எடுத்துகிட்டு போய் பாகிஸ்தானுக்குள்ளே பார்க் பண்ணிவிட்டு தீவிரவாதியை தூக்கி போட்டுக்கிட்டு ரிட்டர்ன் வருவாப்புல. சார் அது என்னென்னா நம்ம ஊரில் நம்ம வந்து அப்படியே சொல்லி பழகிட்டோம், அப்படியே எடுத்து பழகிட்டோம். இப்போ பழைய விஜயகாந்த் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நேராக போய் பாகிஸ்தானில் இருக்க தீவிரவாதியை கொண்டு வந்துடுவார். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்தவொடனே நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். 90கள் 2000 வரைக்குமே சினிமான்றது பெரும்பாலும் யாருமே அந்த இது பார்த்ததே கிடையாது. யதார்த்தத்தை ஏடிஜிபி ட்ரெஸ் போட்டிருப்பார், அவர் திருடன் பிடிக்க ஓடிட்டுருப்பார் ஜீப்பில் வந்து இறங்கி. கமிஷனர் ரேங்க்கு அவர் அந்த தொப்பி கிப்பியெல்லாம் இருக்கும், அவர் சாதாரண திருடனை பிடிக்க ஓடிட்டுருப்பார். சில இடங்களில் அவர் நின்றுக்கிட்டு இருப்பார். அவரோட ஆரம்ப ஸ்டேஜில் இருக்க ஒன்றுமே இல்லாத ஒரு ரேங்க்கில் இருக்கிற ஒரு எஸ்பி ஆஃபீஸர் டேபிளில் உட்காந்துருப்பார், ஷேரில். அவர் கேள்வி கேட்பார், என்னையா நடக்குது, மீடியாக்காரன் திட்டுறான், இன்னும் இவ்வளோ கொலை நடக்குது, என்ன தான் பண்ணிகிட்டு இருக்குன்னு கேட்போம். அதெல்லாம் ஒரு காலகட்டம். இப்போ நீங்கள் ரகசிய போலீஸ் 115 எம்ஜிஆர் எல்லை தாண்டி ஓடுவார். ஒரு நம்ம இதில் தான் கோல்டன் பீச் தான் எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கடற்கரையில் ஒரு சின்ன முள்வேலி போட்டிருப்பாங்க, தாண்டி குச்சோன்னு இங்கே வந்துடுவார். அது ஒரு காலகட்டம். அன்றைக்கெலாம் வந்து யாரும் பெரிதாக இதெல்லாம் நினைக்கல. இன்னொன்று அப்போ இருந்த ஸ்க்ரீன் பிளே கூட நடுவில் இல்லை, ஒரு விஜயகாந்த் பீரியட்லலாம் இல்லை. எனக்கு என்னென்ன போய் தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி, தீவிரவாதி பார்த்தா ஒரு இந்திக்கார மாதிரியே காமிக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி அவனெல்லாம் தமிழ் பேசுவான், இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு கூத்து. இப்போ இவர் கொஞ்சம் முயற்சி எடுத்தார், விஸ்வரூபம் கமல் பக்காவாக ஒரு முயற்சி எடுத்தார். பியூட்டிஃபுல்லி வெல் மேட் ஃபிலிம்ஸ். அதான் சொல்கிறேன், நல்ல ஒரு முயற்சி எடுத்தார். அதில் அந்த சண்டை சீனே நல்லாயிருக்கும். அவனை போட்டு அடிக்கும்பொழுது அடியை தாங்கிக்கிட்டு பொண்டாட்டியே ரொம்ப கேவலமாக நினைக்கிறப்போ ஒரு செகண்டில் எல்லாத்தையும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அதுலேயும் அவர் கோயம்புத்தூர்கார் தான். அந்த தீவிரவாதி அது தெரியாது எனக்கு, அவர் கோயம்புத்தூர்கார். அதில் யார்? கமல்ஹாசன் படத்தில் கோயம்புத்தூர்காரா? ஏன் அவன் கேட்பான்ல, ராகுல் கேட்பான்ல, தமிழ் பேசுகிற காஷ்மீரின் பேரை வச்சுக்கிட்டு அப்பா தலாக் கொடுத்துட்டாரு, நான் தமிழ் கற்றுக்கிட்டேன், கோயம்புத்தூர் தலாக் வந்து அந்த அப்பா தலாக் கொடுத்துட்டான்னு உடனே அவன் கேட்பான், ஓ அப்பா இல்லாத பையனா அப்படின்னவொடனே சும்மா தமாஷ்க்குமா. உடனே அவருக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பா யாருன்னே தெரியாத ஒன்றை மாதிரி பையன் இல்லை அப்படி மாதிரி ஏதோ ஒரு டைலாக் வரும். இல்லை நிறைய இருக்கு. சரி, கமல் தமிழ் பேசுகிறான், அவன் கேட்குறான், அவன் தமிழ் பேசுகிறான், அது எப்படி பேசுவார் சார்? பேசுவார், கழட்டி வச்சுட்டு பார்க்கணும். பட் ஆஸ் அ ஃபிலிம் இட் இஸ் வெல் மேட் ஃபிலிம். ரைட், ஆமாம், அதுதான் சொல்ல வரேன். எனக்கு தெரிஞ்சு உமர் முக்தார் மாதிரி ஒரு படம் இந்தியாவில் எடுக்க முடியுமா அப்படின்னு யோசித்த காலங்கள் உண்டு. சம்திங் க்ளோஸ் டு தட் அவர் இந்த படத்தில் எடுத்துட்டார். அந்த மாதிரி அப்போது கொஞ்சம் ஓரளவுக்கு யதார்த்தத்துக்கு கிட்ட வராங்க தமிழ் ஃபிலிம். அந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் இப்போ சமூக வலைதளங்கள்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் மாற்றி எடுத்தால் கூட உங்களை கிண்டல் பண்ணி சாகடிக்கிறதுலாம் இருக்குது. அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் நான் சொல்கிற வெப் சீரிஸ் வர ஆரம்பித்தோடனே அவங்க பக்காவாக ஒர்க் பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு யதார்த்தம் கொஞ்சம் கூட வளர்க்காமல். தமிழ் படங்கள்லேயே நீங்கள் வெற்றிமாறன் போன்றவர்கள், டானாக்காரன், இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்த தமிழ் போன்றவர்கள்லாம் காவல்துறையில் என்ன ரேங்க் முதற்கொண்டு அந்த பாஷைகள் கூட, போலீஸில் பேசுகிற பாஷைகள் உட்பட ரொம்ப பக்காவாக எடுத்த இதெல்லாம் நம்ம இப்போ பார்க்குறோம். அதுக்கு காரணம் என்னென்னா யூ ஹாவ் டு டூ ரிசர்ச். எவ்ரி ஃபிலிம் which has a pre-production research and then you should get into it. அப்படி பார்த்தீங்கன்னா மகாநதி இஸ் அ வெரி டீப்லி ரிசர்ச் ஃபிலிம். ஒரு சிட் ஃபண்டில் எப்படி ஏமாற்றப்படுறான், அதுக்கப்புறம் அவன் ஜெயிலுக்குள்ளே போகும்போது வாட் ஆல் ஹேப்பனிங் இஸ் வெல் ரிசர்ச் ஃபிலிம். அது அந்த கேட்டரோட கரெக்டாக அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ கோடிக்கணக்கில் படம் எடுக்கிறீங்க, ஒரு 2 கோடி செலவு பண்ணிங்கன்னா 400 கோடி செலவு பண்ணுற இடத்துல ஒரு 2 கோடி செலவு பண்ணி எக்ஸ்பர்ட்டுங்களுக்கு ஒரு சேலரி கொடுத்து கூட வச்சுக்கிட்டா அவங்க க்ளீனாக சொல்லுவாங்க. இப்போ விமானப்படையில் இருக்கிற அதிகாரியை கூப்பிட்டு பீஸ்ட் படம் எடுக்கும்போது கூட வச்சுருந்தா அவர் எடுத்தோடனே 2 அறை விட்டுருப்பார். ஒரு RAW ஏஜென்ட்டுக்கு ஃபைட்டர் ஜெட்டு ஓட்ட தெரியாது, ரொம்ப கஷ்டம். எப்படி ஓட்டுவீங்க? ஒரு விமானியை உருவாக்குறதுக்கு கோடிக்கணக்கில் நம்ம செலவு பண்ணுறோம். 2-3 வருஷம் ட்ரைனிங் அந்த பயிற்சி எடுக்கணும், அப்போ தான் ஒரு விமானியை உருவாக்க முடியும். விமானம் போனாலும் பரவாயில்ல, விமானியை காப்பாற்றணுன்றது தான் எல்லா நாடுகளுடைய கொள்கையாகவும் இருக்கும். நீங்கள் ஒருத்தர் அந்த ஈரான் வாரில் ஒன்று எப்படி போய் மீட்டாங்க, ஏன்னா அது அவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல RAW ஏஜென்ட்டு போய் பண்ணுறதுலாம் இப்போ அந்த ரிசர்ச் சொல்கிறேன்ல, நீங்கள் சொன்னீங்கல்ல ஹோம்ஒர்க்கு ரிசர்ச், இது இங்கே வருது. துரந்தரில் பக்கா ரிசர்ச் ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, வெல் ரிசர்ச் ஃபிலிம். அது ஒன்றும் டவுட்டே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 100 வருஷ சினிமாவில் ஒரு படத்தை இவ்வளவு தூரம் ரிசர்ச் பண்ணி இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக ரைட் பண்ணி ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் கொடுத்து 4 மணி நேரம் படத்தை எல்லாரையும் பார்க்க வச்சு
கிட்டத்தட்ட 1700 கோடி கலெக்ட் பண்ண ஒரே படம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த படம் மாதிரியே விஎஃப்எக்ஸ் டெக்னாலஜியில் ரொம்ப அருமையாக கொண்டு வந்த படம் பாகுபலி. எல்லாராலையும் மிகவும் பாராட்டப்பட்ட படம். நீங்கள் அதில் குறை ரொம்ப சொல்லவே முடியாது, அந்த மாதிரி ஒரு படம். இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு ரிசர்ச் பண்ணி எடுக்கிற இது ஒரு துரந்தாரால் முடியுது, தமிழ் சினிமாவில் முடியலன்னா பணம் ஒரு காரணமா? இது வந்து எப்படி சொல்கிறது உங்களுக்கு, ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான படம் பண்ணுறதுக்கு யாரும் தயாராக இல்லை. காரணம் என்னென்னா கமிட்டடாக ஒரு 2 வருஷம் 2.5 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன் பல படங்கள் 1 வருஷம் 2 வருஷமாக எடுக்கிறாங்களா? விடுதலையெல்லாம் எடுத்தார்ல, அது விடுதலை வெற்றிமாறன் 2-3 வருஷமாக எடுத்தார்ல. ஸோ ஆமாம், வெற்றிமாறன் அவர் படம் இஸ் அ குட் ஃபிலிம் மேக்கர். பட் துரந்தரை வந்து அவர் ப்ராபகண்டா ஃபிலிம்னு சொல்கிறார் அவர். தட்ஸ் ஓகே, அவங்கவுங்க பார்வை, அதை பற்றி அவங்களுக்கே விட்டுலானப்பா. பட் என்ன சொல்லனா, இதுக்கு ஃபஸ்ட்டு ரிசர்ச் ஒரு டீம். பாகுபலி மாதிரி நம்மளால் ஏன் எடுக்க முடியலன்னு சொன்னால் யோசிக்க முடியல. நம்ம குயிக்காக யோசிக்கிறோம். விஜய், அஜித், இப்போ சிவகார்த்திகேயன், இவங்களை தாண்டி தனுஷ், இந்த மாதிரி த ட்ரூத் சம்திங் தே டோன்ட் லைக் இட். ஸோ திஸ் இஸ் அவர் சி. நம்ம லீடர் ஆஃப் அப்போசிஷனே சொல்கிறாரு ஆப்ரேஷன் சிந்தூர் ஃபெயிலியர். டயர் 2 தான். மகேஷ் பாபு தொடலை, அல்லு அர்ஜுன் தொடலை, சிரஞ்சீவி தொடலை, நாகார்ஜுன தொடலை, யாரையுமே தொடலை. நாசர், சத்யராஜ். ஸோ நாசர் ஒரு பக்கம், சத்யராஜ் ஒரு பக்கம், ரம்யா கிருஷ்ணா ஒரு பக்கம், சுதீப் ஃப்ரம் கர்நாடகா. ஸோ யூ ஹாவ் டு இப்போ துரந்தரை பார்த்தீங்கன்னா மாதவன் அண்ட் ரன்வீர், இவங்களை தவிர பாதி பேர் எல்லாமே கேரக்டரை வச்சு ஐடென்டிஃபை பண்ண ஆர்டிஸ்ட் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்டிகா மாதிரினா இவன் இப்படி இருப்பான், இவனுக்கு க்ளோஸாக மேட்ச் பண்ணுறது யார், அந்த மாதிரி தானே தவிர தேர் ஆல் தியேட்டர் ஆர்டிஸ்ட். சஞ்சய் தேவ் இருக்கிறார் படத்தில், அவ்வளோதான். இஸ் அ லவபிள் ஆக்டர். சொல்கிற டயத்து அதுவாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இந்த ரிஸ்க் இங்கே யாரும் இல்லை. சி, இஃப் யுவர் திங்கிங் இஸ் ரைட், இஃப் யுவர் திங்கிங் இஸ் குட், யூ வில் பி ஏபிள் டு கம் வித் ஆல் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஃபிலிம். இங்கே ஒரு இப்போது நம்ம ஊரில் பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு நல்லா ஓடிச்சு, செகண்ட் போகல. பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு ஏன் ஓடிச்சு சொல்லுங்கள்? வாட் எவர் இட் இஸ் த ரீசன், அது என்ன ரீசனாக இருக்கட்டும், ஒரே ரீசன் தான். எப்படி எடுத்திருக்காங்கன்னு பார்க்குறது எல்லாருமே ஆவலாக இருந்தாங்க. ஓகே, போய் பார்த்தாங்க. ஆனால் ஆக்சுவலி ஸ்பீக்கிங், பாகுபலியோட ஃபஸ்ட்டு போஸ்டர் நான் பார்த்தபோது பொன்னியின் செல்வனை வந்து ஒரு மாதிரி உல்ட்டா பண்ணிட்டார் அவருன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ஓகேவா? பொன்னியின் செல்வன் நீங்கள் கதை படிச்சிங்கன்னா, அருண்மொழிவர்மன் ஒரு வயசு இருக்கும்போது காற்றுல வந்துடுவார். இப்போ சுந்தர சோழருக்கு ஒரு கீப் இருப்பாங்க. அந்த அம்மா தண்ணியிலேருந்து அந்த குழந்தைய மட்டும் எடுத்து கையில் கொடுக்கும். அதுதான் கதை பொன்னியின் செல்வன். புரியுதா? அதான கதை. அதனால தான் பொன்னியின் செல்வன், காவேரிக்கு இன்னொரு பேர் பொன்னியின் செல்வன், பொன்னி நதியிலேருந்து. பொன்னி நதி. இது என்னன்னா, இங்கே வந்து அந்த அளவுக்கு இங்கே திங்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சார். நம்ம இன்னும் வந்து பின்னாடி போய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். என்ன மாதிரி படங்கள்லாம் வருது நீங்கள் பார்க்குறீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங். எனக்கு அதெல்லாம் விருப்பமும் கிடையாது சொல்கிறத பற்றி. நான் சொல்லி யாருன்னா கேட்க போகிறாங்களா? சில படங்கள் நான் பார்க்குறேன் மலையாளத்தில், ரொம்ப அற்புதமாக எடுக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் பார்த்தேன், சின்ன பட்ஜெட் தான், ஆனால் அதில் ஹோம்ஒர்க் இருக்குது, தெரியுது. தமிழ்லேயும் ரொம்ப பேர் நல்ல படம்லாம் சின்ன பட்ஜெட்டு வருது. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல் மற்ற விஷயங்கள்னால அவர்களால் சோபிக்க முடியல. பணம் ஒரு மேட்ரு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு கிடையாது. ஆமாம், ஏன்னா 300 கோடி 400 கோடி வச்சு விஜயெல்லாம் படம், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 200 கோடி கொடுக்கறதுக்கு நீ தயாராகிட்ட. 600 கோடி டோட்டலாக செலவு பண்ணுறது இல்லை. ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு 200 கோடி கொடுக்குறதுக்கு நீ தயாராகிட்டேன்னா, ஒரு 200 கோடிக்கு நல்ல கதை அம்சத்தோடு நமக்கு எத்தனையோ வரலாற்று கதைகள் இருக்குது, எடுக்கலாம், நினச்சா எடுக்கலாம். இங்கே எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது முதல்ல. அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கலன்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ராஜமௌலி வந்து he was a constantly a ரிசர்ச் பேஸ்டு கை. புரியுதுங்களா? பாக்கி இங்கே வந்து ரொம்ப ஹைப்டு டேலண்ட்டு. ராஜமௌலி வாஸ் அ ரிசர்ச் பேஸ்ட் கை. இதுக்கு முன்னாடி அவர் மகதீரான்னு ஒன்று எடுத்தார், ராம்சரண் வச்சு மகதீரா எடுக்கும்போது விஎஃப்எக்ஸோட கனெக்டோட பயங்கரமாக எடுத்தார் அவர். புரியுதா? அதுக்கப்புறம் அதெல்லாம் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் ஒரு மாதிரி பண்ணார். ஸோ த ஃபேக்ட் இஸ் தட் யூ ஹாவ் டு ஹாவ் தட் கைண்ட் ஆஃப் அ விஷன் டு மேக் அ ஃபிலிம். இங்கே வந்து எல்லாரும்
இது பார்த்தீங்கன்னா அவதார் 1 பார்த்தீங்கன்னா சாதாரண கதை தான் அது. ம் ஒரு காடு, அந்த காட்டில் இந்த இதுக்கே சம்மந்தம் இல்லாத மனிதர்கள் வசிக்கிறாங்க. அங்கே நீங்கள் வாழவும் முடியாது. தனி உங்களுக்கு மாஸ்க் இதெல்லாம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் வாழ முடியும். அந்த இதுக்கு போய் அந்த காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு டீம் ட்ரை பண்ணோம். ஹீரோவை அனுப்போம். அவன் லாஸ்ட்டில் இவங்களுக்கு எதிராக மாறிடுவோம், அந்த டீமோட சேர்ந்துருவோம். அதுதான் கதை. செகண்ட் பார்ட் பார்த்திங்கன்னா அதோட மோசமான கதை. ஒன்றுமே கிடையாது. இது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான். இந்த படம் எடுத்து போய் அங்கே அடிக்கிறது. அதில் ஒருத்தர் சார் எனக்கு ஜேம்ஸ் கேமரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, திடீர்னு நம்ம ஹாலிவுட் படத்துக்கு போயிடுறோம். ஜேம்ஸ் கேமரன் படத்துக்கு போனீங்கன்னா டைட்டானிக் தவிர பாக்கி எல்லாமே ஒரு மாதிரி எம்ஜிஆர் பட பாணி தான் அவர். அதான் சொல்கிறேன். ட்ரூ லைஸ்னு ஒரு படம், ஒன்றுமே தெரியாது ஆர்னால்ட் ஷ்வார்ஸ்நெகருக்கு. ஃப்ளைட்டில் உட்காந்துரும், டக்காலில் ஃப்ளைட்டை தூக்கிடுவான். அப்புறம் குதிரையில் போய் லிஃப்ட்டுக்குள்ளே போய் லிஃப்ட்லேருந்து குதிரையை விட்டு தாண்ட போய் எல்லாம் நம்ம எம்ஜிஆர் பண்ணிட்டார். ஏதோ ஒரு படத்தில் எம்ஜிஆர் உடும்பு தூக்கி போட்டு மேலே ஏறுவார். அது என்ன படம் மறந்து போச்சு எனக்கு. நான் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரத்தை பிடிச்சிட்டு வருவார். அதெல்லாம் நிறைய எனக்கு ஜேம்ஸ் கேமரோன் இட்ஸ் ஓகே. இது ஆக்ஷன் ஃபிலிம் மேக்கர். நான் சொல்ல வருது என்னென்னா, இந்த மாதிரி தான் நம்ம ஊர் லோக்கல் கதை தான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம்? அதில் வந்து ஒரு சயின்ஸை கொண்டு வந்து மரங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஊரில் மரங்கள் சைஸாக பெருசாக தான், அது வந்து 100 மடங்கு பெருசாக காமிச்சு அதில் சில விஷயங்கள் காமிச்சு அந்த மக்களை வந்து நம்மளோட ஒரு 3 மடங்கு ஹைட்டாக காமிச்சு அவங்கள கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி அப்போ அவங்களையும் நம்மளையும் கனெக்ட் பண்ணோன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி மாதிரி காமிச்சு அதில் பண்ணால் அங்கேருந்து ஒரு கேரக்டர் அங்கே உள்ளே போக முடியும்னு. அங்கே பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு இருக்கும், இவனை விரும்பும். ஆமாம் ஆமாம் கரெக்டு. எல்லாரும் கற்றுக்கிறதோட இவன் நல்லா கற்றுக்குவான் அந்த இதை அடக்கிறதுக்கு. அதில் ஸ்பெஷலான இதை இவன் அடக்கிறதுக்கு கற்றுக்குவான். அது நமக்கு பார்க்குறதுக்கு சின்ன வயசில் படிக்கிற இந்த கதை தான். நம்ம மாயாஜால கதைலாம் சின்ன வயசில் படிப்போம்ல. இப்போ இல்லைங்க மாயாஜால கதைலாம் அந்த காலத்தில் இருந்தது. இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டைஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்குன்னு சைட்ஸ் இருக்குது, சைட்ஸில் போய் பார்த்துக்கலாம், சைட்டில் போய் பண்ணி பார்க்கலாம். அந்த காலத்தில் இருக்கும்ல 7 மரம் தாண்டி ஒரு சார் அது தட் இஸ் வாட் இஸ் இட் வில் இம்ப்ரூவ் யுவர் இமேஜினேஷன். அதான் சி ஒரு மனுஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னா கனவு காணணும். அது வந்து இல்லாட்டி படிக்கணும். படித்தாலே கனவு படித்தாலே யூ வில் ஸ்டார்ட் ட்ரீமிங் திங்ஸு. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். நான் மாதத்துக்கு ஒரு புக்கு படிச்சிடுவேன் சார். மாயாஜாலமா? இந்த மாதிரி புராண கதைகள் அது இது எதையோ ஒன்று தான் படிச்சிடுவேன். சாமி புக்கு ஏதோ ஒரு புக்கு படிச்சிடுவேன். ஒரு புக்கை வச்சுன்னு ஒரு நாளைக்கு 4 பேஜ் 5 பேஜ் 6 பேஜ் அப்படியே படிச்சுன்னு வந்துடுவேன் நான். தட் கீப்ஸ் யூ வெரி ஃப்ரெஷ்ஷு. இல்லைன்னா கரண்ட்டில் இருக்க முடியாது. இப்போ வந்து நான் ஏன் கேமரோனை சொல்கிறேன்னா, சின்ன கதையை சின்ன நாட்டை வச்சுக்கிட்டு அவரால் ஒரு பிரம்மாண்டத்தை கொடுக்க முடியுது, அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியுது. ஒரு கப்பல் போய் கவுந்துச்சு, கொஞ்சம் பேர் இறந்து போனாங்க, ஒரு 700-800 பேர் இறந்து போனாங்கன்னு நினைக்கிறேன். டைட்டானிக் 1500 பேர். அது 812 பேர் இறந்தாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் இருக்கலாம். அது ஒரு பெரிய துயர சம்பவம். அந்த படத்தில் உள்ள ஒரு லவ் ஸ்டோரி கொண்டு வந்தான். அதுதான் அதில் ஒரு லவ் ஸ்டோரி. அவன் ஏழை, இந்த அம்மா பெரிய எண்டு அந்த எண்டு. கடைசியில் இவன் செத்துரும், அவளுக்காக இவன் சாகுறான். அவள் வந்து உயிரோடு வந்து அவள் கதையை சொல்கிற மாதிரி. அதுக்கான மியூசிக் அந்த தீம் வந்து பயங்கர அந்த மாதிரியான இது தான் நான் கேட்குறேன். நான் இப்போ இங்கே தமிழ்லேயும் பணம் போட்டு 600 கோடி 800 கோடி எடுக்கிறாங்க. துரந்தரும் கிட்டத்தட்ட 800 கோடி 1000 கோடி செலவாயிருக்குமா? இருக்கலாம். பார்ட் 1 பார்ட் 2 ப்ளஸ் அது ப்ராஃபிட் ஷேர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஓகே. ஆனால் ஒரு இதை ஹோம்ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுதுல்ல, அந்த இதை தான் நான் சொல்ல வரேன் சார். அதுதான் சார் நான் திருப்பி சொல்கிறேன். ரிசர்ச்சே இங்கே யாரும் பண்ணுறது இல்லையா சார்? இங்கே வந்து ஒரு ரூம் போட்டு கதை ஒர்க் ஆகிடுச்சு, டக் 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 பண்ணி போ ஷூட் போ எடுத்துரு. இந்த இடத்துல இடிக்குது சார் அப்படின்னு கூட அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்ல மாட்டான். சார் எப்படி சார் அவர் ஃப்ளைட் எடுத்துகிட்டு இங்கேருந்து போக முடியும் சார்? ராய் ஏஜென்ட் எப்படி சார் எல்லார்ட்டையும் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு? விசிட்டிங் கார்டு கொடுக்காத குறை தான். ராய் ஏஜென்ட் எங்கே அறிமுகப்படுத்திக்குவாங்கன்னா, பொண்டாட்டிக்கிட்டே இன்சூரன்ஸ் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் கிளர்க்கான்னு சொல்லிக்கிட்டு வருவான். அங்கே போய் சாப்பிட்டுட்டு உள்ளே பூந்து அந்த ஆஃபீஸ்க்குள்ளே பூந்து அதுக்குள்ளே ஒரு டோர் இருக்கும், அதுக்குள்ளே போனால் தான் இவங்களுடைய ஆஃபீஸ் இயங்கிக்கிட்டு. சரி, நீங்கள் எனி ஏர்போர்ட் இன் இந்தியா இஃப் யூ கோ there will be a lot of people in ununiform. மஃப்டிலே இருப்பாங்க. பட் when it comes to problem you can see நம்ம அதை பப்ளிக் நினச்சிட்டு இருப்போம். நோ, they are all polices. அது எல்லா இடத்துலையுமே இருக்கிறது தான். அது நான் ஒரு போலீஸ் அதிகாரிட்ட பேசும்போது அவர் சொன்னார், உளவு தகவல்கள் மற்றும் மக்களுடைய பல்ஸ் பார்க்குறது சார். ஆட்டோ டிரைவராக ஓட்டிகிட்டு இருக்காங்க சார், பஸ் டிரைவராக இருக்காங்க சார், கண்டக்டராக இருக்காங்க சார், பொட்டி கடை வச்சுருக்காங்க சார், மக்களுடைய தாட்டை இது பண்ணுறதுக்கு. சார் என்ன சார் சொல்கிறீங்கன்னா, சார் இப்போ கூட இருக்காங்க சார், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க.
ஆமாம், அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுன்னா அந்த இடத்துல தேல் இன்ஃபில்ட்ரேட். பட் அது ரிஸ்க்கு தான். பட் இருந்தாலும் அதை அவங்க பண்ணுறாங்க. அவங்க உருவத்தையே கூட மாற்றின்னு போவாங்க. அதாவது முடியெல்லாம் நல்லா வளர்த்துன்னு ஒரு தாடியை வச்சுன்னு ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் போவாங்க. அது அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஒரு ஆதங்கத்தை சொல்கிறேன். சார், இது நீங்கள் துரந்தர் எதுக்காக நான் அதில் ஒரு விஷயம் எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், ஒரு காலத்துலன்னு இல்லை, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போயும் இருக்குது, இல்லைன்னா சொல்லலை, இப்போயும் இருக்குது, பட் கம்மியாக இருக்குது. நீங்கள் யூபி, மத்திய பிரதேஷ்லாம் போனீங்கன்னா ஓப்பன் மளிகை கடையிலே வந்து துப்பாக்கி கிடைக்கும், கோடா கிடைக்கும். பீகார்லாம் ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு, ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்தது. இப்போ அதெல்லாம் கம்மியாகின்னு வருது. இப்போ ஸ்லோவாக கம்மியாகின்னு வருது. ஏன்னா இப்போ வந்து மோர் போய் படி. பீகாரில் சுத்தமாக குறைச்சிட்டாங்கன்றாங்க. சுத்தமாக இல்லைன்ற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. யூபியில் இல்லை, பீகாரில் இல்லைன்றாங்க. இந்த எலெக்ஷன்லாம் பீகாரில் ரொம்ப அமைதியாக நடந்தது. பீகாரில் இருக்குது, அந்த கல்ச்சர் இருக்குது. ஆனால் அது ஒரு 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 குறிப்பிட்ட சமூகத்தினர் லெவலில், அது அவங்க லெவலில் அவங்க டிஸ்பியூட் வரைக்கும் தான் இருக்குது. இட்ஸ் நாட் கம் டு பப்ளிக். மத்திய பிரதேஷும் ஒரு மாதிரி கண்ட்ரோல்டு ஆகிடுச்சு, ராஜஸ்தான் ஒரு மாதிரி கண்ட்ரோல் ஆகிடுச்சு. பெரிய ரிலீஃப் இது அவங்களுக்குலாம். வந்து ரோட்லேயே இது பண்ணுவானுங்க. 7 மணிக்கு அப்புறம் நீங்கள் வெளிலலாம் போக முடியாது ஒரு காலத்தில். இப்போ இட் ஹஸ் பிகம் ஆல்மோஸ்ட் அ ஃப்ரீ சிட்டி. யூபியெல்லாம் அது ரொம்பவே கம்மியாகிடுச்சு. யூபியில் இவர் தான் புல்டோசர் பாபான்னு பேரை வச்சுட்டு எதனா பண்ண உடனே புல்டோசர் வச்சு வீடு அடிச்சிடறான்னு சொல்லி அது கம்மியாக இருக்குது. பட் இருக்குது, கல்ச்சர் ஸ்டில் தேர், பட் இட் ஹஸ் கம் டவுன் அ லாட். எதுக்கு சொல்கிறேன்னா, துரந்தர் அந்த படத்தில் when the film was made இதெல்லாம் இங்கே கல்ச்சராக இருந்தது. தட்ஸ் ஹவ் இட் இஸ். அது எல்லாத்தையுமே அதில் கேப்சர் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. ஆக்சுவலாக அந்த கதையை கொஞ்சம் சொல்லுங்கள் சின்னதாக. சுருக்கமாக சொல்லணும்னா ஒரே வரியில் சொல்லிடுறேன். தெர் இஸ் அன் இன்ஃபில்ட்ரேஷன் இன் பாகிஸ்தான் பை இண்டியன் ஸ்பை, ஓகே, விச் ஹெல்ப்ஸ் த கண்ட்ரி டு செட் அவர் செல்ஃப் ரைட். அவ்வளோதான், ஒரே வரி. இதை வந்து எப்படி பண்ண, அது மோஹித் சர்மான்னு ஒருத்தன் போய் அவன் பண்ணிட்டு வந்து அவன் இருந்து அதை பண்ணதை ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து பண்ணியிருக்கான். இந்த ரா அதிகாரிகளில் ஏக்தா டைகர்னு ஒரு படம் வந்துச்சு, சல்மான் கான். ஹிருத்திக் ரோஷன் வந்து வார்னு ஒரு படம். இதில் துரந்தரில் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது? ஏக்தா டைகர் நான் பார்க்கல, வார் கொஞ்ச நேரம் பார்த்தேன், ஓடிடியில் பார்க்குறதான் கொஞ்சம் நேரம் பார்த்தேன். ஏக்தா டைகர் நான் பார்க்கல. இந்த 2 படமுமே, இந்த ஏக்தா டைகரும் சரி, இந்த வாரும் சரி, இட் ஹஸ் நாட் டச்ட் யூ. நம்மளை அது மூவ் பண்ணல. இந்த படம் மூவ் பண்ணிச்சு. காரணம் என்னென்னா, த வே இட் வாஸ் ப்ரெசன்டட். சார், ஆக்சுவலாக ஹம்மு படம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் சார். அது ஹம்மு, அமிதாப் பச்சன் ரஜினிகாந்த் நடித்த ஹம்மு படம், முக்குலானந்த் டைரக்ஷன், 3 மணி நேரம் சார் அந்த படம். ஆனால் பாஷா 2.5 மணி நேரம் தான். ஒய் பாஷா இஸ் பிகம் நேஷ்னல் ஃபிலிமாக மாறிச்சு. அது எப்படி மாறிச்சு? ஒய் ஹம் டிட் நாட் ரன் அப்படின்னு சொன்னால், த வே த ஸ்டோரி வாஸ் டோல், த வே த பில்டப் வாஸ் டன், தேவையில்லாத விஷயங்களை எடுத்தது இதெல்லாம். இப்போது போத் ரித்திக் ரோஷன் அண்ட் சல்மான் கான் ப்ராப்ளம் என்னென்னா, அவங்களோட ஸ்டார் இமேஜுக்கு நீங்கள் சில சொருகணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பீஸ்ட் பேசுனீங்கல்ல, அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டார் இமேஜுக்கு சில விஷயங்களை நீங்கள் சொருகை ஆகணும். ரித்திக் ரோஷன் இஸ் நாட் லைக் ரன்வீர் சிங் வேர் ஹி கம்ஸ் அண்ட் டஸ் ஆல் த ரோல்ஸ். அவங்களெல்லாம் அந்த லேயரை பிரேக் பண்ணி அவங்கள நரேஷன் கொடுக்குது. இட்ஸ் அ பெரிய விஷயம். ஸோ அந்த காம்ப்ரமைஸ் இருக்குமோன்றது என்னுடைய ஃபீல். நான் ஏக்தா டைகர் படம் பார்க்கல, இது ஒரு கொஞ்ச நேரம் பார்த்ததில் ஐ ஃபீல் தட் வே. பட் பைஜான் ஹஸ் டன் வெரி வெல். சல்மான் கானோட அந்த பாகிஸ்தான் பொண்ணை கொண்டு போய் திருப்பி அங்கே விட்டுட்டு வர்றது வந்து டிட் வெல், பிகாஸ் தட் வெல் மேட் ஃபிலிம். துரந்தர்ன்ற பேர் ஏன் வச்சாங்க? ஆதித்யா தார் தான் கேட்கணும், சத்தியமாக எனக்கு தெரியாது. இல்லை, திறமையானவர், எதையும் சாதிக்கக்கூடியவர், அது அப்படியும் பார்க்கலாம். பட் என்ன அர்த்தம் அது சொல்லுங்கள். துரந்தர் இஸ் அ நேம், இல்லை, இட்ஸ் அ நேம். கோ கெட்டர்னு சொல்லுவாங்க. இல்லை, இது வந்து அந்த ராக்குள்ளே வைக்கிற ஒரு நேம் இருக்கலாம். இப்போ நம்ம குருதி பண்ணலே தனுஷ்னு ஒரு ஆப்ரேஷன் வைப்பானுங்க, அந்த மாதிரி கூட இருக்கலாம். ரா பண்ண பல சாகசங்களில் ஒரு சின்ன துளி தான் துரந்தர். ஆமாம், கண்டிப்பாக. அதற்கே இவ்வளோ வரவேற்பு இருக்குது. அதனால் அது ஃபுல்லாக சொல்ல முடியாது சார். ஆக்சுவலாக அது யூ ஆர் எக்ஸ்போசிங் யுவர் ஓன் ஹவுஸ் டு சம்படி தானே, அது எப்படி ஃபுல்லாக சொல்ல முடியும்? இது 1 or 2 ஒரு விஷயங்கள் நாங்கள் இதெல்லாம் பண்ணோம், அந்த டிமானிட்டைசேஷன் மேலே ஒரு இது இருந்தது, இது அதனால் சொன்னது தான். அதே மாதிரி ஆதித்யா தார் சொன்ன மாதிரி துரந்தரை பார்த்துட்டு யாரும்
இதுக்கு ஓட்டு போட பிஜேபிக்கு ஓட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது. போடுறோம் கடந்த வருடம் வேற நடந்த விஷயங்கள். ஆமாம். ஸோ இதெல்லாம் நடந்த விஷயங்கள் அது. அதே மாதிரி ஒரு தெர் இஸ் அ ஃபிலிம் ஆன் 1971 அந்த பாகிஸ்தான் வாரம் ஏதோ ஒன்று இருக்குல்ல, அது கூட மிலின் சோமன் நடிச்சது. அது கூட ஒரு படம் இருக்குது. இட் இஸ் தேர் இன் ஓடிடி now. அது கொஞ்சம் எவ்வளோ படம் வந்திருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்துருக்கு. ஏன் சைனா வார 71 வார் டைமில் எவ்வளோ படங்கள் வந்துருக்கு. சைனா வார பற்றி எடுத்து தானே சார் ரத்த திலகம். ஆமாம், நம்ம ஊரில். ஆமாம், இல்லையா? ஸோ ஆல் வாஸ் தேர். ஸோ அதனால் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் இட். ஆஸ் அ கண்ட்ரி வி ஃபேஸ் லாட் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து சுற்றி நடக்கிற விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நடக்கிறது, அவன் வந்து காலிஸ்தான் ஒன்று அவன் கன்னடாவில் கேட்டுன்னு உட்காந்துருக்கான். இங்கே பிருந்தனவாலையை கேட்டார், அவரை போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ அங்கே ஒருத்தவன் கேட்டுருக்கான், அவனையும் ஏதோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் இங்கே பலிஸ்தான் இங்கே உட்காந்துருக்கான். பக்கத்தில் ஆப்கானிஸ்தான், இந்தியன் நான் ஆப்கானிஸ்தான் பிரதர்ஸ்ன்றான். அவன் ஏதோ நடந்துருக்கு. முன்னதுக்கு இப்போ இந்தியாவுடைய கை ஓங்கியிருக்கு. பல நாடுகளில் வந்து நம்ம வந்து ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறோம். ஆப்கானிஸ்தான் கூடலாம் நமக்கு தாய் பிள்ளை உறவு மாதிரி மாறிடுச்சு. அது வந்து பாகிஸ்தானுக்கு பெரிய நெருக்கடி. அந்த சார் அது என்ன கேட்டால் இவங்க எல்லாம் இந்த சண்டை போகிறத நிறுத்திட்டு சீரியஸாகவே சொல்கிறேன். அக்ரிகல்ச்சர், பொமோகிரானேட், கிரேப்ஸு, பெரிஷம், டேட்ஸு, இதெல்லாம் அங்கே நல்ல விளையக்கூடிய இடம். தே கேன் பி ரியலி டூ வெல். இது என்னமோ ஒரு ஐடியாலஜியில் சுற்றிக்கின்னு வேறு யாரும் இல்லை, பாகிஸ்தான் மட்டும்தான். இல்லை வட்டவர் பாகிஸ்தானில் கூட கோதுமை சார். அதான் இதெல்லாம் வந்து அரிசி, பாசுமதி, பாசுமா, அப்புறம் கோதுமைலாம் அட்டகாசமாக வருவாங்க. அதனால் இதெல்லாம் கடந்தது தான். அது திரையுலகம், திரைத்துறை, கலை இதெல்லாமே வந்து ஒரு நாட்டுப்பற்று, ஒரு ஒற்றுமையை வளர்க்குறதுக்கு ஒரு விஷயம். சினிமாவாக பாருங்கள், பாலிட்டிக்ஸ் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு துரந்தரையும் சினிமாவாக பாருங்கள். நான் ஏற்றுக்க மாட்டேன். சினிமாவாக பார்க்குறீங்கன்னா சினிமா நடிகர்களுக்கு ஓட்டு போடாதீங்க. சினிமாவாக பார்க்கல யாரும். சினிமாவை வாழ்க்கையோட பொருத்தி தான் பார்க்குறாங்க. அதனால் சினிமாவாக பாருங்கன்றதை ஏமாத்துத்தானே தான்றேன். அப்படியே காமிச்சு பில்டப் பண்ணி வந்தால் ஆட்சி பிடிக்கிறாங்க, அரசியலுக்கு வராங்க. அப்போ சினிமா பார்த்தா அவங்க நடிகராக தான் பார்க்கணும். நான் ரொம்ப பேர் நான் ஒரு விஷயம் கேட்குறேன் சார். இப்போது சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சா என்ன தப்பு? தப்பே கிடையாது. அவர் இந்த நாட்டு வந்து பிடிச்சிருக்காங்க. இந்த நாட்டு பிரஜை தானே அவர். இல்லைங்க, வந்து பிடிச்சிருக்காங்களே. ஆதார் கார்டு, லெஜிட்டிமேட் ஆதார் கார்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு வச்சுருக்கிறவன் நாட்டில் ஆட்சியை பிடிக்கலாம், பிரச்சனை கிடையாது. அது வந்து சட்டத்தில் இல்லை, பண்ணக்கூடாதுன்னு சட்டத்தில் இல்லை. இப்போது இங்கே அது மேட்ரு இல்லை. சினிமா நடிகரோ இல்லை ஒரு கூலி தொழிலாளியோ, ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறோ, மளிகை கடை வச்சுக்கூட யார் வேணாலும் அரசியல் வரலாம். இவங்க தான் அரசியல் வரணும் கிடையாது. உங்கள் அரசியல் எப்படி இருக்குன்றது தான் மேட்ரு. ஏன் எம்ஜிஆர் சக்ஸஸ் ஆனார், ஏன் ஜெயலலிதா சக்ஸஸ் ஆனாங்க, ஏன் மற்றவர்கள் சக்ஸஸ் ஆக முடியலன்னா அவர்களுடைய அரசியல் அறிவு, அவர்கள் இந்த சமூகத்தில் இந்த விஷயங்களை எப்படி எடுத்துக்கிறாங்க, அவங்களுடைய பார்வை என்ன, அவங்களுடைய நாலேஜ் என்ன, அதை எப்படி அவங்க படிச்சுக்கிட்டாங்க, அதை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்கன்ற. கரெக்ட். நீங்கள் ஜாலியாக வந்துட்டு சினிமா ஷூட்டிங் மாதிரி அரசியல் நினச்சி வராதிங்கன்றோம். அது சார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுகக்கே வந்து நிறைய படங்களுடைய ப்ராபகண்டா தான் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. அதில் எம்ஜிஆரும் ஹெல்ப் பண்ணார், இவங்களோட ப்ராபகண்டாவும் ஹெல்ப் பண்ணி தான் இவங்க வந்தாங்க. இது பண்ணும்போது நம்ம ரசித்தோம், எல்லாம் ஓகேவாக இருந்தது. இப்போ அதை தானே பிஜேபி பண்ணுறாங்க. புதுசாக என்ன பண்ணுறான், பிஜேபி அதை தான் பண்ணுறான். அவன் துரந்தர்னு போட்டு பண்ணுறான், காஷ்மீர் ஃபைல்ஸ்னு சொல்கிறான். இப்போ மட்டும் ஏன் ஐயோ அப்பான்னு சொல்கிறேன்? அதை தான் நான் சொல்ல வந்தேன். யூ ஹேவ் டன் திஸ் பண்ணாங்க, அவங்க சென்ட்ரல் லெவலில் பண்ணி. நீ அவள் தான், நீ ஸ்டேட் லெவலில் பண்ணிக்கிறேன், அவன் சென்ட்ரல் லெவலில் பண்ணிக்கிறான். அவர் ஆந்திராவில் பண்ணலையா, அவர் தேவடுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இல்லையா? வாட் யூ டிட். நாங்கள் பராசக்தி எடுப்போங்க, நீங்கள் துரந்தர் எடுக்கக்கூடாது. அது எப்படி? அதை தான் ஏன்னு கேட்குறேன்னா, இன்னும் துரந்தர் மாதிரி இன்னும் 3 துரந்தர் வரணும்னு சொல்கிறேன்னா. இங்கே இந்த படமே நல்லா ஓடி இல்லை, சமரசம் பேசலாம். இந்த மாதிரி படங்கள் எல்லாமே இந்தியாவில் எடுக்கிறதே எல்லாம் முடிவு பண்ணுங்கள், நல்ல படமாக எடுங்க. அப்போ இதெல்லாம் கெட்ட படம்ன்றீங்களா? சொல்கிறேன், அதுதானே சார். பராசக்தி வந்து இட் இஸ் பிகம் சூப்பர் டூப்பர் ஃபிலிம், நம்மளோட உணர்வுன்றாங்க. அப்போ துரந்தர் அவனுக்கு உணர்வு ஒத்துட்டு போய் அது எதுக்கு பெரிய பிரச்சனை? உணர்வு உன்னோட உணர்வு வேறு, அவன் உணர்வு வேறு, அது ஒத்துக்கிறோம், டன். அப்போ நம்ம இந்தியாவுக்குள்ள தாங்க இருக்கிறோம், நம்முடைய ஏஜென்ட்டுங்க வெளியே சண்டை போடுறதா சார்? இது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? நம்ம தமிழ் கலாச்சாரம் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட்டு, வி ஹாவ் அவர் ஓன். இது அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயுமே இப்போ
மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, இவங்க வந்தால் பெங்கால் மொழி அழிச்சிருவாங்க, இந்தியை கற்றுக்க சொல்லுவாங்க. அதெல்லாம் அரசியல். கேளுங்க, இதெல்லாம் அரசியல். யாரையும் அழிக்க முடியாது. இல்லைண்ணா, இதுதான். ஸோ அவர் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், த வே தேர் லுக்கிங் இட் இஸ் டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு வந்து இதில் பாதிக்கப்பட்டவன் அங்கே ஜாஸ்தி. நமக்கு அந்த பெயின் தெரியாது. நம்ம எங்கே கடைக்கோடியில் உட்காந்துருக்கோம். ஒன்று தெரியுமா, தமிழ்நாடு ஜியாகிரஃபியாக ஒருத்தன் சுட்டுட்டு எங்கேயும் ஓட முடியாது. ஏர்போர்ட் க்ளோஸ் ஆகிடும், ரயில் க்ளோஸ் ஆகிடும், பஸ்ஸு க்ளோஸ் ஆகிடும். இவன் கஷ்டப்பட்டு கார் எடுத்துன்னு போனான்னா தடா வரைக்கும் போனால் 3 மணி நேரம் ஆகும். 10 செக் போஸ்ட் போட்டலாம் அதுக்குள்ளே. இந்த பக்கம் போனால் ஓசூர் வரைக்கும் போனோம். இல்லைனா இங்கே திருநெல்வேலி போய் திருப்பி காசில் அந்த ட்ரெயினில் போயிட்டு வந்துருக்கோம். வி ஆர் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் ஜோன் சார் நம்ம இருக்கிறது. காடு கிடையாது, ஒன்றும் கிடையாது, மழை கிடையாது. நீங்கள் ஆந்திராவில் சுட்டுட்டு அசாம் ஓடி விடுவான். பூனேல அதுதானே ப்ராப்ளமாக இருந்தது. பாம்பேயில் சுடுவான், தாதரில் சுடுவான், சுட்டுட்டு தானே ஓடி விடுவான். தானேலேருந்து பிடிச்சிங்கன்னா நேராக ஓடிடுவான் வெளியூருக்கு. அடுத்தடுத்த ஊருக்கு போகிறது ஈஸி. ஒரே மொழி வேறு. ஒரே எல்லாமே யூனிவர்சல் லாங்குவேஜ் இல்லை. இங்கே சுட்டுட்டு அங்கே ஓடினா மொழியிலேயே மாட்டிக்குவோம், எல்லாத்துலேயும் மாட்டிக்குவோம். ஸோ அதனால் வி ஆர் சேஃபு. ஒன்லி திங் இஸ் இது மாதிரி படங்கள் இனிமேல் நிறைய வரும், அவ்வளோதான். இப்போது காந்தி வந்து ரிச்சர்ட் அட்டன்பரோவ் எடுத்து 83ல் போட்டு காமிச்சாங்க நமக்கெல்லாம். காந்தி அப்படின்னு ஒரு படத்தை போட்டுருந்தேன். அப்போ அந்த காலத்தில் இருந்த இளைஞர்களுக்கு இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, கற்றுக்கங்கன்னு போட்டாங்க. தப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் அவர் இப்போ இதுக்கு முன்னாடி சர்தார் வந்தது, அப்புறம் நேதாஜி வந்தது, அம்பேத்கர் வந்தது, நிறைய இதெல்லாம் வந்துனே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதை இதை திருப்பியும் சொல்கிறேன், படமாக பார்த்துட்டு போயினே இருக்க வேண்டியதான். இதில் வந்து நான் எதுக்கு சொல்ல வந்தேன், அந்த இது ஒரு குறிப்பிட்ட படம் மட்டும் எழுச்சி ஆஹா ஊஹோன்றது இன்னொன்று வந்து ப்ராபகண்டான்னு சொல்லி தப்பு. இது தப்புன்னா அதுவும் தப்பு, அது தப்புனா இதுவும் தப்பு. கரெக்டு, நல்ல விஷயம் சொன்னீங்க. அடுத்த ஒரு இது சந்திப்பில் அடுத்த ஒரு படம் அடுத்த வாரம் பேசுவோம். பேசுவோம். நன்றி, வணக்கம்.